இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், நாம் என்ன விஷயங்கள் பேசுகிற நேரத்திலையும் சம்பந்தப்படுற ஒரு செய்தி தான் கதா கதிர் சம்பந்தமான சரியான நம்பிக்கை. எங்களுக்கு பிரதானமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் கதா கதிர். இது சம்பந்தமாக எங்களோட உள்ளங்களில் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை. நம்ம எல்லாரும் கதா கதிரை நம்பி இருக்கிறோம் தான். ஆனால் கதா கதிரை நம்ம நம்பினதுக்கும் சஹாபாக்கள் நம்பினதுக்கும் நபிமார்கள் நம்பினதுக்கும் இடையில் பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. கலா கதிர் பற்றிய நம்பிக்கை பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. கலா கதிரை இஸ்லாம் எதற்காக வலியுறுத்துறது என்று சொன்னால், நடக்க போற விஷயங்களுக்கு அதிகமாக இஸ்லாம் கலா கதிரை என்ன செய்யல, பேசல. கலா கதிர் இருக்குது, நடக்க போற விஷயங்களும் கலா கதிரில் என்ன செஞ்சாச்சு, எழுதப்பட்டாச்சு, அதில் உள்ளதான் என்ன செய்யும், நடக்கும். ஆனால் இஸ்லாம் கலா கதிரை பற்றி பேச சொல்ற இடம் எது? நடந்த விஷயங்களுக்கு. நடந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு முஃமின் என்ன செய்யணும் என்று சொன்னால் உடனே தூக்கி போட வேண்டிய இடம் எது? கலா கதிர் தான். ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் கலா கதிரில் தூக்கி போட்டு, நான் என்னதான் திட்டமிட்டிருந்தாலும், என்னதான் பிளான் பண்ணி இருந்தாலும், என்னதான் ஆய்வு செய்திருந்தாலும் இதை மாற்றி இருக்க முடியாது, இதை சேஞ்ச் பண்ணி இருக்க முடியாது, இது மாறி இருக்காது, இது கலா கதிரில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்ல வைக்கிற இந்த அடிப்படையை நம்ம குர்ஆன்லே ஹதீஸ்லே பல இடங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்றான், லிகைலா தஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். அதாவது நீங்கள் கடந்த விஷயங்களுக்கு கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும், வந்ததை வச்சு அதாவது கஷ்டங்களை தாங்கிறது மட்டுமல்ல, வந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும், உங்களோட முயற்சியுடைய பங்கு கொஞ்சம் தான், நீங்க இந்த முயற்சியை எடுக்காட்டி கூட சில பொழுது என்ன செஞ்சிருக்கும், இது உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்கிறதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ பிரதானமாக நான் இது கதா கதிர் பற்றி விரிவாக இங்கே பேசலை, நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். கதா கதிர் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதாவது நாங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சோதனைகள், நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி நேரங்களில் ஒரு முஃமின் நடுநிலை தவறாமல் இருக்கு. நாம் சொன்ன இடம் எது? நடுநிலையாக வாழ்கிற நேரத்தில் நடுநிலை தவறாமல் இருக்கல, அது பெரும்பாலும் நடுநிலையாக தான் பிரிப்பீங்க. கஷ்டமான சூழ்நிலைகள் வார நேரங்களில் நம்ம நடுநிலை தவறாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான இடமும், வசதியான சூழ்நிலைகளில் எங்கள் மனம் பெருமையில் தளராமல் இருப்பதற்கு மிக சரியான இடம் எது? கலா கதிர். அதற்கான அடித்தளங்களில் உண்டு என்னென்னா கலா கதிர்.